வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். ஜூலை மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி 26 சனிக்கிழமை வரைக்கும் உள்ள ஒரு பலன்கள். கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் லக்னத்தில் ராகு, 7ல் கேது. சொல்லுவாங்க, அனலில் இட்ட மெழுகானேன், அப்புறம் வெயிலில் போன புழுவானேன். அதே தான் லக்னத்தில் ராகு, 7ல் கேது. அப்சல்யூட் ரெஸ்ட்லெஸ்னஸ். எது நடந்தாலும் மனசில் ஒரு பாதிப்பு. அமைதி இல்லாத மனமே அப்படின்னு ஒரு பாட்டு அந்த காலத்தில் வரும். கிட்டத்தட்ட உங்களை பார்த்தா அப்படி தான் தெரியும். அதே நேரத்தில் 5ல் குரு இருக்க, எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் லக்னத்தில் இருக்கிற ராகுவும் கேதுவும் என்ன பண்ணுறது? அனலிட்டிக்கல் எபிலிட்டியை மறைக்கும். ராகு மாயை. யாராவது ஒருத்தர் உட்காரு, என்ன பிரச்சனை? ஐயோ, எனக்கு ரொம்ப சரியாகவே இல்லைங்க, ரொம்ப நர்வஸாக இருக்கேன். சரி, என்ன நர்வஸ் சொல்லு. இல்லை, ரொம்ப அப்செட்டாக இருக்கு, என் பையன் என்ன படிப்பானா சரியில்லை, என் ஒய்ஃப் பாட்டுக்கு எங்கேயோ சுற்றுறா, ஊரை சுற்றுறா, அவள் பாட்டுக்கு ஸ்ட்ரெஸ் செலவு பண்ணுறா, ஏதோ ஒன்று சொல்கிறீங்க. அப்போ அந்த பெரியவர் கேட்குறார், இதனால் உனக்கு என்ன பாதிப்பாச்சு, இதனால் என்ன பாதிப்பாச்சு? அனலிட்டிக்கல் ஒன்றொன்னே அனலைஸ் பண்ணி வரும்போது நீங்கள் சொல்கிற ஆன்சர் என்னவாக இருக்குன்னா, இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லையே, இது ஒன்றுமே இல்லையே, இது சரியாக தானே இருக்குது, ஏன்னா முட்டா பையில எல்லாம் சரியாக தானடா இருக்குது அவர் சொல்லுவார். நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? அதான் நானும் நினச்சிட்ருக்கேன், நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க. அவர் ஏண்டா உங்கள்கிட்ட பேசணுன்ட்டாப்பா வரம்பா அப்படின்ட்டு எழுந்து போட்டார். கிட்டத்தட்ட இதான் நிலை. ஏன்னா நம்ம எதனால் அப்செட் ஆகிறோம், நமக்கு என்ன பெரிய குறையாயிடுத்து, நம்ம எதை இழந்து விட்டோம் இதை பெறுவதற்கு, இப்படியெல்லாம் மனசில் ஒரு கரெக்டாக அனலைஸ் பண்ணி பார்த்தா நம்ம எவ்வளோ பேரை விட நம்ம ரொம்ப நல்லா தானே இருக்கோம். நமக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லையே. கடுகு மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்தை நான் ஃபுட்பாலை விட பெருசாக பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போது மனசில் கிளாரிட்டி இருக்கும், நிறைய பேருக்கு இருக்கலாம். அது பேஸ்ட் ஆன் யுவர் மென்டல் மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கும் நிறைய பேருக்கு. அப்போ அது மென்டல் அப்செட்டு. லக்னத்தில் இருக்கிறாகவும் 7ல் இருக்கிற எதுவும் அதுதான் செய்யும். ஆனால் ஜென்யூனாக வர எஃபெக்ட் என்னென்னா, கல்யாணத்துக்கு பார்ப்பாங்க. கல்யாணன்றது ஒரு சந்தை. அதில் யார் யார் எப்படி எப்படி வேலை போகிறாங்கன்றது தான். ஒவ்வொருத்தரும் ஒரு ப்ரைஸ் டேக்கு, அந்த ப்ரைஸ் டேக்கில் ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு, வீடு இருக்கா, கார் இருக்கா, அப்பா இருக்காரா, அம்மா இருக்காரா, குறிப்பாக அக்கா இருக்காளா, தங்க இருக்காளா, இப்படி பலவிதமான விஷயங்கள் கமர்ஷியல். ஸோ இந்த கமர்ஷியல் ஃபேக்டர்ஸ்னால அடிபடும். ஏன்னா 7ல் யார் இருக்காங்க? செவ்வாயும் கேதுவும் உட்காந்துருக்காங்க சிம்மத்தில். அப்போ என்ன நடக்கும்? கமர்ஷியல் ஃபேக்டர்ஸ் கடுப்பாகும். நல்ல வரன், இது முடிஞ்சால் நல்லாயிருக்கும். உங்களுக்குன்னு இல்லை, உங்கள் தங்கைக்காக பார்க்குறீங்க, அக்காக்காக பார்க்குறீங்க, இதான் நடக்கும். நீங்கள் தலையிடுற விஷயங்களில் இப்படி ஒரு பிரச்சனை. அப்போ திருமணம் அந்த யோகத்தில் கொஞ்சம் அடி வாங்கிறது. நல்ல வரன்கள், ஆனாலும் பிரச்சனைகள். அப்போ ஹவு டு சார்ட் அவுட் த இஷ்யூஸ் அப்படின்றத அடுத்த வேலையாக பார்க்கணும். 2ஆம் இடத்தில் சனி. பேசும்போது என்ன செய்வோம்? ஸ்ட்ரைட்டாக பேசுவீங்க, நியாயத்தை பேசுவீங்க, ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக பேசுவீங்க. இது எப்படி வரும்னா, இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பேரம். சார் 50 சவரின் சார் 50 சவரின்னு ஒரு வருஷம் முன்னால் கேட்டிருந்தீங்கன்னா போட்டிருப்பேன். இப்போது இந்த 50 சவரின்கிறது 70 சவரின் காசாக எடுத்து நான் என்ன சார் பண்ணுறது? இப்போ இருக்கிற கணக்கெல்லாம் நான் 30 சவரின் தானே சார் போட முடியும் அப்படின்னு நீங்கள் பதில் சொல்லுவீங்க. அது ஸ்ட்ரெயிட் ஆன்சர். வழவழனா என்ன செய்வான்? சார் எப்படியாவது கடனையோ உடனேயோ வாங்கி எப்படியாவது நான் கோவிந்தா போட்டாவது நான் பண்ணிடுறேன் சார், எனக்கு அவள் வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஏதோ ஒரே பண்ணுவான். அதுக்கப்புறம் பின்னால் அதுக்கு ஒரு காம்ப்ளிகேஷன். எதுக்கு சொல்ல வரேன்னா, இது ஒரு கமர்ஷியல். வெளியில் வேணால் சொல்கிறான் வரதட்சணை இல்லைன்னு. வரதட்சணையில் எவ்வளோ பேர் போயிட்டுருக்காங்க, ஒன்றும் பதிலே இல்லை அதுக்கெல்லாம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் வருமானா வரும். அதான் ஜென்யூன் பிரச்சனை. சில நேரங்களில் பிரச்சனையே இல்லாத நேரத்துலேயும் நமக்கு பிரச்சனை வந்தது போல் ஒரு தோற்றம் ஏற்படும். அதை பற்றி தான் முன்னாடி பேசுகிறேன். ஹெல்த் இஷ்யூஸ் பார்த்துங்க. குறிப்பாக ஹார்ட் எயில்மெண்ட்ஸ் இருக்கிறவங்க குறிப்பாக கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம்.
மற்ற விஷயங்கள் தொழிலாகட்டும் இல்லை வருமானமாகட்டும் ஓரளவுக்கு ஈவனாக போயிட்டுருக்கோம், பெரிய பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேன். கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடும் இறை நம்பிக்கையோடும் சற்று நிதானமாகவும் செயல்பட்டால் பல பிரச்சனைகளை ரொம்ப சுலபமாக தீர்த்துருவீங்க, வெளியில் வந்துடுவீங்க. அப்போ அவேர்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த அவேர்னஸோடு செயல்பட வேண்டிய ஒரு காலம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க, srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.